அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தல் உடமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, காலை வணக்கம். சித்திரை மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை, சதுர்த்தி தீதி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 1:09 வரை. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம். சனிக்கிழமை மணிக்கு ராகு காலம் எப்போதுமே 9 to 10, யமகண்டம் 1:30 to 3, புலிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் பயிர். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்கு குரு எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த குரு பகவான் மேஷத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்ல அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறார், நல்ல பலன். அதனால் இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு வந்தது ஒரு நல்ல அமைப்பு. சண்டை வாரம் ஜென்மத்தில் ஓராண்டா ஜென்மத்தில் இருந்தார். ஜென்மத்திலேருந்து விலைக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது ஒரு நல்ல நிறைவு. அதனால் குரு பலம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. அந்த குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது மேஷ 8ஆம் இடத்தை பார்க்கிறார். விரயங்கள் மட்டுப்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து. ஆகவே இன்று மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். சனி பகவான் 11 இருக்கார், அது ஒரு நல்ல நிகழ்வு. அதனால் உங்களுக்கு மேஷராசினருக்கு குருவும் சனியும் நல்ல இடத்துல இருக்காங்க, ஒரு அருமையான அமைப்பு. அடுத்த ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் இருக்கிறார் குரு. உங்கள் ராசி ஜென்ம குரு என்று சொல்வார்கள். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பரீட்சைகள் அதிகமாக வரலாம். அதனால் அவர் பார்க்கின்ற இடங்கள் சிறப்பாக இருக்கிறது. அவருடைய பார்க்கின்ற இடம் மிக அருமையாக இருக்கிறது, நல்ல இடம். அதாவது 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் பாக்கியசானம், 7ஆம் இடம் கடத்தர சாணம், 9ஆம் இடம் வெப்பசானம். இந்த இடங்களை கூட பார்த்தா எல்லாமே நல்லது நடக்கும். பிரச்சனைகள் இருப்பினும் நன்மைகள் நடைபெறும். சனி பகவான் உங்களுக்கு 10ல் இருக்காரு, ராகு பகவான் 11 இருக்காரு. இது 2 அருமையான இடத்துல இருக்காங்க. அதாவது குரு பகவானை மட்டும் வைத்துக்கொண்டு பலனை சொல்லிவிட முடியாது. இந்த ஜாதகருக்கு நல்ல கிரகமான 9, 10 கூடியமான சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. ரிஷப ராசி, ரிஷப லக்கணத்துக்கு பிரபல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி ஒருவரே. 2, 5 கூடியவன் புதன். அவன் புதன் 12ல் இருக்கார். ஆனால் சனி நல்ல யோகத்தில் இருக்காரு, ராகு 11ல் இருக்கார். இது 2 நல்ல அருமையான பலன்களை உங்களுக்கு தரும். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 12ஆம் இடம் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, விரயஸ்தானம்.
ஆனால் திருமணம் ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகள் நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, மிதுன ராசிக்கு ராகு 10ல் இருக்கார். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. 10ல் ராகு இருந்தால் தொழில் சாணம் சிறப்பாக இருக்கும். ராகு மட்டும் 10ல் இல்லை, செவ்வாயும் 10ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. குரு 12ல் இருந்தாலும் தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும். எங்களளவு நல்ல செலவுகளாகவே செய்யுங்கள். கூடுமானவரை இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இப்படி ஏதாவது நன்மையான செலவுகளை செய்து கொண்டு வாருங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 12ல் இருக்காரு. குரு 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் சுக்கிரன் முதல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கார். ஆக உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லலாம். கடகராசி என்பவர்களுக்கு இதுவரை குரு 10ல் இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஓராண்டு கண்டிப்பாக நன்மையை செய்வார். இருப்பினும் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால சனி பகவானுடைய வழிபாடு செய்வது நல்லது. அந்த திருநள்ளாறு பதிகம் ஒன்று இருக்கிறது. அந்த பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் அஷ்டம சனி, 7 சனியுடைய தாக்கம் குறையும். அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பௌசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. 10ஆம் அதிபதி 10க்கு 12ல் இருக்கார், 9ல் இருக்கார். இருந்தாலும் 10க்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்வது. ஆனால் தொழில் ஸ்தானம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. சனியும் பலமாக இல்லை, செவ்வாறாக பலமாக இல்லை. சிம்மராசி என்பவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். ஆனால் இந்த குரு என்ன பண்றாருன்னா 2ஆம் இடமான குடும்ப சார்ந்த பார்க்கிறார். சிம்மராசி என்பவர்கள் ஓரளவு நன்மை நடக்கும், நல்லதே நடைபெறும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடத்தில் இருந்தார், அஷ்டம குரு என்று இருந்தார். அந்த அஷ்டம குரு என்பது உங்களுக்கு எந்த காரியத்தையும் நடக்க விடாது என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனி பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடம் சனிக்கு நல்ல யோகமான இடம். கன்னி ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான், அவர் சொந்த வீடான 6ல் இருப்பது மிகுதிதான். கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நேரம், நல்லது தான் நடக்கும். அவர்கள் வயதுக்கு தக்கபடி நன்மைகள் நடைபெறும். துளாராசி என்பதிலே உங்களுக்கு குரு இந்த 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு 8ல் இருக்கார். காரியங்கள் தடைப்படும், தடங்களாகும். முதலீடுகளை எதுவும் செய்யாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். செய்கின்ற தொழிலை அப்படியே நெறிவுபடுத்துங்கள், விரிவாக்கம் செய்யுங்கள். ஆனால் புதிதாக எதையும் செய்யாதீங்க. ஓராண்டு தான் ஓடி போயிடும். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கு, செவ்வாய் 6ல் இருக்கு. இவங்க 2 பேரும் 6ஆம் இடத்துல இருப்பது பெரிய நன்மை. 6ல் ராகு இருந்தால் அவங்கள ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார் ராகு. அருமையான அமைப்பு என்று சொல்லலாம். ஆகவே துளாராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாதீர்கள். குரு பகவான் 2ஆம் இடமான குடும்ப சார்ந்த பார்க்கிறார், நல்லது. அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பதிலே குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடம் நல்ல இடம் தான். ஆனால் அவங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. சனி 4ல், 5ல் ராகு, செவ்வாய், 6ல் சூரியன், சுக்கிரன், இதெல்லாம் நன்மையான இடம். குரு மட்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. உங்கள் ராசியை பார்க்கின்ற ராசி பலம் பெறுகிறது. ஆகவே நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, நல்லது நடக்கும், கவனமாக செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6க்கு குரு 6ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, ஒரு நன்மையான இடம் இல்லை. ஆகவே அந்த இடம் ஒரு சிறப்பு இல்லை என்று சொல்வது. ஆனால் சனி பகவான் 3ல் இருக்கார். 7ஆம் சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார்.
4ல் ராகு இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருப்பது பெரிய சிறப்பு என்று சொல்வது. ஆகவே என்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 6ல் இல்லாட்டாலும் சனியும் ராகு உங்களுக்கு நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க. 3ல் சனி 2 வருஷம் இருப்பார், 4ல் ராகு 1 வருஷம் இருப்பார். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு நல்ல நேரம், நல்லது நடக்கும். அடுத்த மகராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் என்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. குரு இப்போ 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு நல்லதை செய்வார் நிச்சயமாக. ஆனால் இந்த ஜாதகருக்கு நல்லவர் இல்லை, விரயத்தை பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் குரு நல்லவர் என்பதால் கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் நல்ல விரயங்களாக பண்ணுவார், சுபகாரியங்களை நடத்தி கொடுப்பார், நல்லதெல்லாம் நடக்கும் இந்த மகர ராசி என்பதற்கு. இருப்பினும் 7.5 சனி முடியும் நேரம் என்பதால் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பலம் இல்லை, 4ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் சார்ந்த பார்ப்பது மிகவும் சிறப்பு, தொழில் நன்றாக இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் ஆயுள் சாரம். 8ஆம் இடத்தை குரு பார்த்தா ஆயுள் பலம், 10ஆம் இடத்தை குரு பார்த்தா நன்றாக இருக்கும், தொழில் நிறைவாக இருக்கும். மற்ற காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, தொழில் நன்றாக இருந்து வருமானம் நிறைய வந்தால் செலவுகள் வந்தால் தெரியாது. ஆகவே கும்பராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடன் தலைக்கு மேல் போகும், பிரச்சனை தலைக்கு மேல் வரும். அதனால் சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி பகவான் இன்னும் 7 ஆண்டுகள் இருக்கிறது. குரு வேற 3ல் இல்லை. 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, 3, 4 நல்ல இடம் இல்லை. அதனால இந்த 2 ஆண்டுகள் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 2 ஆண்டுகளுக்கு சனி உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கிறது. அதனால எதையும் யோசித்து செய்யுங்கள். இறை வழிபாடு தான் இதற்கு தீர்வு. அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். அதனால சிவாய நம என்று சிந்தித்திருந்தாலே நமக்கு அபாயங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. வேலைகள் நிறையாக இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, ஆனால் நிறைய வெற்றி பொழுது போர்க்கின்றோம். நல்ல வழியில் நாம் செலவிடுவதில்லை. அதனால நல்ல வழியில் நம்முடைய பாதையை செலவிடுங்கள், நன்மையை செய்யுங்கள். பசித்தோர் முகப்பார், நல்ல அறவும் நட்பும் நன்றென்று. பசித்தவனுடைய முகத்தை பார், பட்டத்தடிகளார். நல்லறம் நட்பு நன்றென்றிரு என்று சொன்னார். உண்டென்றிரு தெய்வம் உண்டென்று. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான கருத்துக்கள் பாருங்கள். பசித்தவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. பொதுவாக மகர ராசி, கும்பராசி, மீனராசி வரிசையாக அந்த 3 ராசிக்கு 7.5 பகவானுடைய தாக்கம் இருக்கிறது. 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் வருஷமாக இருக்கிறது. அதனால இந்த 3 ராசி என்பவர்களும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். சனி பகவானுக்கு வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். வன்னி வர வாங்கி பயிர் செய்யுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லலாம். அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறைவன் நல்லது செய்வார், நல்லது செய்வார் என்று சொல்லி அடுத்தபடியாக இந்த ஒரு முக்கியமான கருத்து, அதாவது முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானை பற்றிய ஒரு கருத்து. அதாவது எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒரு விநாயகர் பெருமான் இருக்கிறார். ஆனால் நான் அந்த விநாயகர் பெருமானை பார்த்து நீண்ட நாளே விட்டது. நேற்று இரவு தூங்குகின்ற பொழுது அவருடைய ஞாபகம் வந்துவிட்டது எனக்கு. அதாவது தொண்டியிலிருந்து எஸ்பி பட்டணம்ங்கிற சுந்தரபாண்டியம் பட்டம் போகிறதுக்கு முன்னாடி கலியநகரின்னு ஒரு ஊர். எஸ்பி பட்டணம், தொண்டி, வட்டானம்,
கலிய நகரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் மகாராஜா காலத்தில் சத்திரம் இருந்திருக்கிறது. பெரிய சத்திரம், கருங்கல்ல பெரிய மண்டபம். டெய்லி அங்கே யாத்திரைகளுக்கு சாப்பாடு நடந்திருக்குது. அதாவது கோட்டைப்பட்டினத்தில் ஒரு சத்திரம் இருந்திருக்குது. அதுக்கு அடுத்து கலியநீர் நிமிஷம் சத்திரம் இருந்தால் என்னன்னு தெரியல எனக்கு. கலியநகரி என்ற ஊரில் இந்த சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்தில் தினசரி அன்னதானம் நடந்திருக்கிறது. யாத்திரை அதுக்கு அடுத்து விட்டால் தொண்டி சத்திரம், அதுக்கு அடுத்து விட்டால் உப்பூர், அடுத்து தேவிப்பட்டினம். இப்படியெல்லாம் நிறைய வழி நெடுகிலும் ராஜாக்கள் அன்னதானம் செய்திருக்கின்றார்கள். அதான் பசித்தோர் முகம் பாரு. ஏன்னா வேதாரண்யத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு அந்த யாத்திரை வண்டியில் தான் போயிருக்காங்க, நடந்து போயிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இடையில சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. இப்போ கலியநீர் சத்திரத்துக்கு வந்துட்டாங்கன்னா, சாயந்தரமாக வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, போய் நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு உடனே வந்து 10 பேருக்கு இரவு சாப்பாடு போடுவாங்க. பசியை அரைச்சி விடுவார்கள். என்ன சாப்பாடு என்று சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு அடித்து விடுவார்கள். படுக்கிறதுக்கும் தங்கிறதுக்கும் இடம் விட்டுருவாங்க. காலையில் இருந்தால் கூட தங்கி வசதியாக இருந்தால் தங்கி குளிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு புறப்படலாம். இல்லைன்னா காலையில் சீக்கிரமாக கிளம்பலாம், சொல்லிடணும் அவங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்குது. அந்த கலியநீர் சக்கரத்தில் என்னுடைய தாய் மாமா ஒருத்தர் திருப்பணவாசல் கணேச பொருட்கள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு தவணை என்னை கூட்டின்னு போனார். அங்கே ஒரு விநாயகர் பெருமான் இருக்கிறார். அந்த விநாயகர் பெருமான் எப்படியும் ஒரு 8 அடிக்கு குறைய மாட்டார். பீடத்திலிருந்து 8 to 16 கை பிரம்மாண்டமான விநாயகர். அது பூஜை இல்லாமல் தான் கிடந்தது. இப்போது அந்த பூஜை செய்வதற்கு சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறேன். அன்பான நேயர்களே, இந்த யூடியூப்பை பார்க்கின்ற அன்பர்கள் தாங்களால் முடிந்தால் அந்த விநாயகரை ஒரு தவணை சென்று பார்த்து வாருங்கள். அந்த விநாயகர் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விநாயகர் தான் இருக்கணும். ஏன்னா அந்த சத்திரமெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. கருங்கல் திருப்பணி, கருங்கல் மண்டபம். அது இப்போ எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. வாய்ப்பு இருந்தால் நான் ஒரு முறை போய் பார்த்து விட்டு அந்த விநாயகரை படம் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அன்பான நேயர்களே, அருமையான ஒரு விநாயகர் பெருமான். அதாவது இந்த அருகாமையில் இருக்கின்ற மக்கள் இந்த யூடியூப்பை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் பெருமானுடைய ஒரு சிறப்பு உங்களுக்கு தெரியும். இயன்றால் முடிந்தால் ஒரு முறை சென்று அந்த விநாயகர் பெருமானை பாருங்கள். அந்த விநாயகர் நல்லருள் செய்வார். அவருக்கு ஒரு தினசரி பூஜை நடக்கிற மாதிரியாவது ஒரு அருள் வழி ஏற்பட வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு முறை நான் சென்று அந்த விநாயகரை பார்த்துவிட்டு இப்பொழுது அந்த விநாயகருடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அதற்கு என்ன செய்யலாம் என்று அங்கு உள்ளவர்களை கலந்து கொண்டு அதனுடைய தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான நேயர்கள், அன்பர்கள், தொண்டர்கள் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்து அந்த விநாயகருடைய வழிபாட்டுக்கு அந்த விநாயகருக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி அந்த விநாயகர் வழிபடுவதற்கு ஒரு ஏற்பாடுகள் நீங்கள் எல்லாம் செய்தால் முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமான் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதுவும் 8 to 16 கையில் இருக்காது. அப்படி தான் நினைக்கிறேன். கை நிறைய இருந்தது. நம்ம 8 கை தான் இருக்கும். 4 நாள் 8 கை தெரியல. நம்ம 8 to 16 கை தான் ஞாபகம் இருக்குது. அழகான விக்கிரகம். அப்படி ரொம்ப வழுவழுன்னு அப்படியே அந்த விக்கிரகம் வந்து ரொம்ப சிறப்பான விக்கிரகம். நான் அந்த விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறேன். அபிஷேகம் செய்து ஒரு வேளை பூஜை பண்ணியிருக்கேன். பக்கத்தில் அந்த ஊரில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே முருகன் நல்லா அருமையாக இருப்பார். இதெல்லாம் பழமையான கோயில்கள் எல்லாம். அங்கே வந்து அந்த விநாயகர் பெருமானுக்கு வாய்ப்பு இருந்தால் அன்பான நேயர்கள் எல்லாம் அங்கு சென்று அந்த விநாயகர் பெருமானுடைய அருள் பெற வேண்டுமா எனக்கு தொடர்பு கொண்டு. அதாவது நான் இன்னொரு ரூட்டு கரெக்டாக சொல்லிடுறேன். தொண்டி என்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை ஓட்டத்தில் தொண்டின்னு ஒரு ஊர் இருக்கிறது. தொண்டிங்கிறது பெரிய ஊர். அதிலிருந்து மீமிசலுக்கு இடைய
தொண்டியை தாண்டினோடனே வட்டானம்னு ஒரு ஊர், அதை தாண்டினோடனே கலிநகரி அப்படின்னு ரோட்டு மேலே இருக்கிறது. அந்த சத்திரமும் ரோட்டு மேலே இருக்கிறது. அந்த கலிய நகரியை தாண்டினோடனே தீத்தாண்ட தானம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு சிவாலயம் இருக்கிறது. அருமையான சர்வ தீர்த்தமுடீஸ்வரர் என்று பெரியநாயகி சமேத சர்வ மேற்கு முகமான பார்த்த சிவாலயம், அருமையான சிவாலயம். அங்கே கடற்கரை ஸ்நான கட்டம் இருக்கிறது. அந்த அமாவாசைக்கு அந்த கோயிலில் கூட்டம் நிறையா வரும்னு நினைக்கிறேன். அதனால் அருமையான கோயில்கள் அந்த ஓரத்தில் அருமையான அமைப்புகள்லாம் இருக்கிறது. அன்பான நேயர்கள் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் தொடர்பு கொண்டு அதுக்கு தொடர்பு கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறான்னு முயற்சி பண்ணுறேன். அப்படி ஏதாவது தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த ஃபோன் நம்பரையும் வாங்கி நான் பதிவு செய்கிறேன். பக்கத்தில் இந்த வட்டானத்தில் ஒரு குருக்கள் இருக்கிறார். அவர் பூஜை பண்ணுறாரா இல்லை தீர்த்தானத்தில் இருக்கிற குருக்கள் பூஜை பண்ணுறாரான்னு தெரியல எனக்கு. அதனால் அவர்களை தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு அவர்களுடைய நம்பரையும் வாங்கி தருகிறேன். அருமையான விநாயகர் முழு முதற் கடவுள். அதனால் அவருடைய அருள் பெற நாம் முயற்சி செய்ய வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாரும் பெற்று எல்லாம் வல்ல முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானுடைய அருள் பெற்று, ஏன்னா அந்த ஔவை பிராட்டிக்கு அருள் செய்த விநாயகப் பெருமான், அதாவது ஔவைய பாட்டியை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு போய் அங்கே கைலாசத்தில் கொண்டு விட்டதாக ஒரு கருத்து உண்டு. அதனால் அந்த கைத்தல நிறைகண்ணி விநாயகரோடு பாடினாங்க. பாடி முடித்த உடனே அந்த விநாயகரை கொண்டு போய் விநாயகர் தும்பிக்கையால் தூக்கி கொண்டு போய் ஔவை பாட்டியை கொண்டு போய் அங்கே விட்டதாக ஒரு வரலாறுலாம் இருக்குது. அதனால் அப்பெரும் அருள் பெற்றவர் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும். அதனால் ஒரு நல்ல விநாயகப் பெருமான், நல்ல ஒரு அருள் மிகுந்தவர். மனிதனுக்கு நேரம் சரியில்லாத மாதிரி இந்த ஆலயங்களுக்கும் நேரங்கள் சரியில்லாமல் பாழடைந்து கிடக்கிறது. அந்த ஓரத்தில் நிறைய, அந்த பகுதியில் நிறைய சிவாலயங்கள் எல்லாம் பழுதடைந்து கிடக்கிறது, கவனிப்பாரத்து கிடைக்கிறது. அதனால் அன்பான நேயர்களே, நீங்கள் அடுத்த வாரம் ஒரு இன்னொரு சிவாலயம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றியும் நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான சிவாலயம் இன்று நீங்கள் எல்லாரும் பெற்று எல்லா வல்ல விநாயகப் பெருமானுடைய அருளாலும் எல்லா வல்ல ஆதிபராசக்தி துர்கா பரமேஸ்வரனுடைய அருளாலும் நல்லருள் பெற வேண்டுமாய் அன்போடு பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.